மித்ரா, கொஞ்சம் இரு. எங்க இவ்ளோ வேகமா போறீங்க? என்ன மேடம் இது? எவ்ளோ பெரிய ஆள் நீங்க? இந்த ஹாஸ்பிடலுக்கு அதிபதி. நீங்க போய் வாட்டர் பாட்டில் கொண்டு போயிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் செய்யறதுக்கு இங்க ஆள் இல்லையா என்ன? எனக்கு எப்பவுமே என் வேலைய நானே செஞ்சுதான் பழக்கம். அதுதான் மிடில் கிளாஸ் புத்தி. எதையோ தூக்கி நடு வீட்ல வச்சாலும் அது தெருவுக்கு தான் போகுமா. அதுதான் நீ. உன்னால நினைச்சாலும் அந்த வீட்டுக்கு சரியான மருமகளா வினைக்கு ஒரு நல்ல வைஃபாலாம் இருக்க முடியாது. அப்புறம் எதுக்கு இந்த டிராமாலாம்? என்ன ட்ரை பண்ற நீ? என்னமோ ஒரிஜினல் பொண்டாட்டி மாதிரி சீன் போட்டுட்டு இருக்க. ஏதோ வாய்ப்பு கிடைச்சது, நீயும் காசுக்காக ஒத்துக்கிட்ட. அதோட முடிச்சுக்க வேண்டியதானே? விடிய விடிய கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்க. இங்க பாரு தாரா. ஏய், என்ன தாரான் பேர் சொல்றியா? என்ன திமிரு உனக்கு? ஏன் அதான உன் பேரு? அதுவும் இல்லாம நீ என்னை விட சின்ன பொண்ணு. சொல்ல போனா நீதான் என்ன மரியாதையா பேசணும். நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உனக்கு நான் மரியாதை கொடுக்கணுமா? ஏன் எனக்கு என்ன குறைச்சல்? உன்ன மாதிரியே நானும் நல்லா படிச்சிருக்கேன். உன்னை விட நல்ல வேல்யூஸும் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி என்ன ஒரு சக மனுஷியா மதிக்கிறதுக்கு எந்த தகுதியும் தேவையில்லை. பேசிக்கா ஒரு கர்ட்டசி இருந்தாலே போதும். அது சரி, அதெல்லாம் என்னன்னே உனக்கு தெரியாது. எடுபுடி வேலை செய்யறவங்கள தலையில தூக்கி வச்சுட்டு ஆடு. நானும் வாசுகி ஆண்டி இல்ல, தாரா. யாரு தாரா? யார் இங்க எடுபுடி வேலையெல்லாம் பாக்குறா? ஃபார் யோர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நான் ஒண்ணு இங்க எடுபுடி இல்ல. நீயே சொன்ன மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலோட அதிபதி. சோ இப்போ பேச்சு அது இல்ல. என்னமோ சொன்னியே, ஒரிஜினல் பொண்டாட்டி. தரா, வினை இது வரைக்கும் எத்தனையோ பொண்ணுங்க கூட பழகி இருக்கலாம். அத அந்த பொண்ணுங்க லவ்னு தப்பா கூட நினைச்சிருக்கலாம். ஆனா எனக்கு அத பத்திலாம் கவலையே இல்ல. ஆனா அந்த எத்தனையோ பொண்ணுங்கள்ல நீயும் ஒண்ணு. நான் அப்படி இல்ல. வைஃப் ஆஃப் வினய், அது நான் மட்டும்தான். நீ உன்னோட டிராமா, டபுள் கேம் அதையெல்லாம் டாக்டர் வாசுகி அம்மா இவங்களோட நிறுத்திக்கணும். ஏன் பக்கம்லாம் வரக்கூடாது, புரியுதா? என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க? ஐயோ, கூல் கூல், கோவப்படாதீங்க ஹை கிளாஸ் மேடம். ஆக்சுவலா நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. என் புருஷனுக்கு உடம்பு சரியில்லை. ஒரு நல்ல பொறுப்பான மனைவியா அவரை பாத்துக்கிற வேலை எனக்கு இருக்கு. சோ இந்த மாதிரி நேரத்துல உங்களை மாதிரி தேவையில்லாத ஆள்கிட்டெல்லாம் பேசுற மூட்ல நான் இல்லைன்னு சொல்றேன். அவ்வளவுதான். ஆடுடி ஆடு. எல்லாம் அஸ்வின் கண்ணு முழிக்கிற வரைக்கும் தான். ஐயோ, இன்னுமா நீ அஸ்வினை நம்பிட்டு இருக்க? உன்னை சின்ன பொண்ணுன்னு எல்லாரும் சொல்றதுல எந்த தப்பும் இல்ல. தேவையில்லாம எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு? நான் வரேன். போடி போ. உன்னை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். ஹலோ, சொல்லுமா. ஒண்ணும் இல்ல மித்ரா, சும்மா பேசணும்னு தோணுச்சு, அதான் பண்ணேன். நீ நல்லா இருக்கல்ல? இருக்கம்மா. என்ன மித்ரா நல்லா பேசுற? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. கொஞ்சம் வேலையா இருக்கேன், அதான் ஃப்ரீயா பேச முடியல. இல்ல மித்ரா, நான் எப்ப போன் பண்ணாலும் கலகலன்னு பேசுவேன். ஆனா இப்ப என்னமோ பிடிக்காதவங்க கிட்ட பேசுற மாதிரி பேசுற. என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, அம்மா கிட்ட மறைக்காம சொல்லுமா. அம்மா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். இல்ல மித்ரா, நீ சொல்லாம மறைச்சாலும் எனக்கு எல்லாமே தெரியும். சின்ன பிள்ளையில இருந்து உன்னை பாத்துட்டு இருக்க. நீ எப்படி பேசுவன்னு இந்த அம்மாக்கு தெரியாதா? என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடுமா, அதாம்மா எல்லாருக்கும் நல்லது. மா,
இங்க எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ முதல்ல அழறத நிறுத்து. எனக்கு வேலை இருக்குமா, அவ்வளவுதான். இத போய் பெருசு பண்ணிட்டு இருக்க. நான் இங்க நல்லா தான் இருக்கேன், சரியா? நீ மனசு போட்டு குழப்பிக்காம இரு, புரியுதா? சரி, எனக்கு வேலை இருக்கு, நான் ஈவினிங் கால் பண்றேன். சரிம்மா, வை. எதையாவது சொல்லி உங்களை சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுது. ஏன் நல்ல நேரமா உன் கெட்ட நேரமான்னு எனக்கு தெரியல. இப்படி வந்து கோமால கிடக்குற. அஸ்வின் இனியாவது உனக்கு புரியுமான்னு தெரியல. தான் காதலிக்கிற பொண்ணு தன்னை காதலிக்கலனா உடனே அவளை பழி வாங்கணும்னு நினைக்கிறது தப்பு அஸ்வின். இப்பவும் சொல்றேன், உன் மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. நீ குணமாயி சீக்கிரம் எந்திரிச்சு நடமாடணும் தான் நான் நினைக்கிறேன். மித்ரா, இங்க என்ன பண்ற? நீ இங்கெல்லாம் வரக்கூடாது, வெளியில போ. யார கேட்டு இங்க வந்த? நீ முதல்ல வெளியில போ. பேஷண்ட் கூட யாரும் இல்லாதப்போ வார்டுக்குள்ள வந்து பார்க்க கூடாதுன்னு உனக்கு தெரியாது? நீ முதல்ல இங்க இருந்து வெளியில போ. இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுற? நான் யாருன்னு மறந்துட்டியா? நான் என்ன உன்ன மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்னு நினைச்சியா? நீ நீங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஓனரா இருக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி பேஷண்ட் கோமால இருக்கும்போது நீங்க தனியா வந்து பாக்குறது ரொம்ப தப்பு. உங்களுக்கு இவனை பிடிக்காதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இதுல நீங்க இந்த ஹாஸ்பிட்டல் ஓனர் வேற. நீங்க இன்னும் இவன் உயிரோட தான் இருக்கான்னு ஏதாவது டியூப கழட்டி விட்டு போயிட்டீங்கன்னா என்ன பண்றது? இவங்க குடும்பத்துக்கு யார் பதில் சொல்றது? இவன் கோமால இருந்தாலும் நாம பேசுறதெல்லாம் இவனுக்கு கேட்டுட்டு தான் இருக்கு. நான் என்ன பேசின, நீ என்ன பேசினலாம் அஸ்வின் கேட்டிருப்பான். கூடிய சீக்கிரம் எழுந்து வந்து இங்க யார் நல்லவங்க யார் கெட்ட எண்ணத்தோட இருக்காங்கன்னு அவனே சொல்லுவான். அது வரைக்கும் இவன் உயிருக்கு எதுவும் ஆகாம நீ பாத்துக்கோ. அருண், எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. மாப்பிள்ளைக்கு எதுவும் ஆகாதுன்னு மனசுக்குள்ளேயே எனக்கே நான் தைரியம் சொல்லிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள எனக்கும் பயமா தான் இருக்கு. அக்கா, மாப்பிள்ளையோட கண்டிஷன் என்னன்னு மாமா ஏதாவது சொன்னாரா? நான் வேணா போய் மாமா கிட்ட கேட்டுட்டு வரட்டா? நம்ம என்னதான் கேட்டாலும் அவர் சொல்றதா சொல்வாரு. பாவம் மித்ரா, நம்ம குடும்ப சந்தோஷத்துக்காக மாப்பிள்ளைக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இப்ப பார், அவ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. எனக்கும் அதுதான்டா தோணுது. பாவம், அப்பா அம்மா இல்லாத பொண்ணு வேற. வினைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அந்த பாவம் நம்மள சும்மா விடாது.
ஆனா நான் கண்டிப்பா சொல்லுவேன் அருண். என் பையனுக்கு எதுவுமே ஆகாது. நீ வேணா பாரு, மித்ராவும் வினையும் 100 வருஷம் நல்லா வாழ்வாங்க. வாமா மித்ரா. அம்மா என்னை கண்ணு முடிச்சிட்டாரா? இப்போ தான் போய் பார்த்துட்டு வந்தேம்மா. இன்னும் அன்கான்சியஸாக தான் இருக்கான். சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். ம். வினய், வினய், வினய் என்னாச்சு? வினய், நர்ஸ், டாக்டர், சிஸ்டர், வினய் என்னாச்சு? எங்க போய் தொலைச்சீங்க? வினய், வினய் இங்க பாருங்க. வினய், டாக்டர், வினய் என்னாச்சு? டாக்டர், என்னாச்சு? என்னாச்சு? வினய், வினய் என்னடா ஆச்சு உனக்கு? ஆக்சிஜன் மாஸ்க் எடுங்க சீக்கிரம். சீக்கிரம். டாக்டர், வினய் இப்போ ஓகேவா? இஸ் ஓகே now. எங்க போனீங்க எல்லாரும்? யாராவது ஒருத்தராவது இங்க இருக்கணும்னு தெரியாதா? இதுதான் நீங்க எமர்ஜென்சி கேஸ் பாத்துக்கிற லட்சணமா? சாரி மேடம். இங்க பாருங்க டாக்டர், இனிமே இவங்க யாருமே வேண்டாம். நானே இங்க இருக்கேன், நானே பாத்துக்கிறேன். இனி நான் யாரையும் நம்புற மாதிரி இல்ல. மித்ரா, காம் டவுன் ப்ளீஸ். நீ கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணு, நான் என்னன்னு பார்த்துட்டு சொல்றேன். மாட்டேன் டாக்டர், நான் போக மாட்டேன். மித்ரா ப்ளீஸ்மா. வாசுகி, கூட்டிட்டு போ மித்ராவை. நீங்களும் எல்லாரும் வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் வினய பார்த்துட்டு சொல்றேன். மித்ரா வாமா, வெளியில வெயிட் பண்ணலாம். வா, சொல்றேன்ல, வா. அப்பா, அக்ரிமெண்ட்ட போட்டு பேருக்குன்னு ஒரு பொம்மை கல்யாணத்தை பண்ணிட்டு இவ என்னமோ ஒரிஜினல் பொண்டாட்டி மாதிரி சீன் போட்டுக்கிட்டு இருக்கா. மித்ரா அழாதம்மா. மித்ரா எங்கம்மா போற? அம்மா நான் வந்துடுறேம்மா. மித்ரா எங்கடா போறா இவ? இருக்கா, அவள் வந்துடுவா. இந்த வாழ்க்கையில இதுதான் என் லட்சியம். இதை நான் இந்த காலத்துக்குள்ள செஞ்சு முடிச்சிருவேன். இதை என்னால செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு நான் உறுதியா நம்பிட்டு இருந்த காலம் ஒண்ணு இருந்துச்சு. ஆனா இப்போ இந்த வாழ்க்கையில அடுத்த நொடி என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாதுங்கிற பக்குவம் வந்திருக்கு. ஏன்னா நான் என்ன குறிக்கோளோட சென்னைக்கு வந்தனோ அதெல்லாம் திசை மாறி என்னென்னமோ நடந்து போச்சு. அதனால என் கையில எதுவுமே இல்லை. எல்லாம் உன் கையில தான் இருக்கு. உன் மனசுப்படிதான் நடக்குது. நீ எதை எங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அதுதான் கிடைக்கும்.
எனக்கு என்ன கொடுக்க போறேன்னு தெரியாது. ஆனா எனக்கு என்ன வேணும்னு கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்குன்னு நினைக்கிறேன். அதை நான் கேட்கறேன். கொடுக்கறதும் கொடுக்காததும் உன்னோட இஷ்டம். நான் உன்கிட்ட மன்றாடி கேட்கறேன். என்கிட்ட என் வினையை திருப்பி கொடுத்துரு. என் வினையை திருப்பி கொடுத்துரு. யாருக்கு உடம்பு சரியாகணும்னு இங்க வந்து மனமுருகி வேண்டிக்கிட்டு இருக்க? என் புருஷன் வினய். உன் வீட்டுக்காரர் உடல்நலம் குணமாகணும்னு எதுக்கு கடவுள்கிட்ட கோரிக்கை வைக்கிற? உன் கணவர் உடல்நலம் மோசமானதுக்கு காரணம் அந்த கடவுள்னு தானே நினைச்ச? கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதானே நம்ம வாழ்க்கையில நடக்குது. அப்படி என்ன உன் வாழ்க்கையில நடந்துச்சு? என்கிட்ட நீ தயங்காம சொல்லலாம். அது நந்திக்காதுல சொன்ன ரகசியம் மாதிரி பத்திரமா இருக்கும். சொல்லுமா. அவருக்கு உடம்பு சரியில்லாம போன அன்னைக்கு காலையில இருந்து அபசகுணமாவே நடந்துட்டு இருந்துச்சு. அப்பவே எனக்கு இன்னைக்கு ஏதோ அசம்பாவிதம் நடக்க போதுன்னு தோணுச்சு. ஆனா நான் தான் கண்டுக்காம அலட்சியமா இருந்துட்டேன். அப்படி என்ன அபசகுணம் நடந்துச்சு? தாலி பிரிச்சு போடுறதுக்காக கல்யாண பட்டு புடவைய கட்டிட்டு வந்தப்போ ஆணியில மாட்டி கிழிஞ்சிருச்சு. தாலி பிரிச்சு கோக்கும் போது கழுத்துல போட்டிருந்த மாத்து தாலி நழுவி கீழே விழுந்துருச்சு. இதெல்லாம் நடக்கும் போதே நான் உஷாரா இருந்திருக்கணும். அதாவது நீ சொன்னதெல்லாம் அபசகுணம்னு நினைக்கிற. நீ அது அபசகுணம்னு நினைச்சதுனாலதான் அது கெடுதெல்லாம் முடிஞ்சிருச்சு. தானா நடக்கிற செயல் நம்ம கவனத்தை ஈர்க்கும் போது அது நல்லது நடக்க போறதுக்கான அறிகுறின்னு உணர்ந்தா நல்லதுதான் நடக்கும். கெட்டது நடக்க போகுதுன்னு நினைச்சா கெட்டதுதான் நடக்கும். நீயும் உன் வீட்டுக்காரர் குணமாகி திரும்பி வருவாருன்னு மனசார நினைச்சுக்கோ. அவர் கண்டிப்பா நல்லபடியா எழுந்து வருவாரு. அதுக்கு நான் சொல்றத செய். அங்க இருக்கிற அரச மரத்து கிளையில ஒரு மஞ்சத்தாலி வாங்கி 3 முடிச்சு போட்டு மனமுருகி உன் தாலிய காப்பாத்த சொல்லி வேண்டிக்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும்.